உனக்காக கட்டிய வீடு. திருமண ரகசியத்தை கேட்டு கண்கலங்கிய ரேவதி. கார்த்திகை தீபம். சாமுண்டீஸ்வரி வீட்டில் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட கார்த்திக் ரேவதியை வெளியே அழைத்து செல்கிறாரு. ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்த சந்திரகலாவுக்கு உடனே சந்தேகம் ஏற்பட சிவனாண்டியிடம் தகவல் சொல்லி ரெண்டு பேரையுமே பின்தொடர முடிவு செய்கிறாங்க. ரேவதியை தன்னோட வீட்டுக்கு அழைச்சி வர்ற கார்த்திக் ரேவதிக்காக ஆசையாக கட்டிய வீட்டோட காசையை கொடுத்து, இந்த வீட்டை நான் உனக்காக ஆசையாக கட்டினேன், இதை நம்ம திருமண நாளில் உனக்கு கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு உனக்கு விபத்து நடந்து நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்கிறாரு. மேலும் ரேவதி கையில் சாவியை கொடுத்து வீட்டை திறக்க சொல்ல அதை பார்த்து ரேவதி கண் கலங்குறா. அடுத்தது ரேவதிக்காக கார்த்திக் தனது கையாலேயே ஆசையாக சமைச்சு பரிமாறுறாரு. ரேவதியும் அந்த அன்பை ரசித்து மகிழ்றாங்க. ரெண்டு பேரையுமே பின்தொடர்ந்து வர சந்திரகலா மற்றும் சிவனாண்டி கார்த்தியோட கார் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே நோட்டமிடுறாங்க. அப்புறமா ஜன்னல் வழியாக இவற்றை பார்த்து சந்திரகலாமும் சிவனாண்டியும் ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற நெருக்கத்தை புரிஞ்சு கொள்கிறாங்க. இதோடு இல்லாமல் இந்த விஷயத்தை சாமுண்டீஸ்வரி கிட்ட காதில் போட்டு பெரிய பூகம்பத்தை கிளப்பணும்னு சந்திரகலா திட்டம் போடுறான். மறுபக்கம் கார்த்திக் ரேவதியிடம் திருமண ஆல்பத்தை காட்டி அந்த புகைப்படங்களை பார்த்த ரேவதி திடீரென சோகமாக மாறுறாங்க. ஏன் மாமா, நான் ஏன் கல்யாணத்தில் சோகமாக இருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ கார்த்திக் திருமணத்தின் போது என்னென்ன நடந்துச்சு என்ற எல்லா விஷயத்தையுமே ரேவதி கிட்ட சொல்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையால் தான் எதிர்பார்க்காத திருப்பமாக நமக்கு திருமணம் நடந்துச்சு அப்படின்றதையும் கார்த்திக் சொல்கிறாரு. கார்த்திக்கோட மனவேதனையை உணர்ந்த ரேவதி, மாமா உங்கள் மடியில் படுத்துக்கணும்னு ஆசையாக இருக்க, படுத்துக்கப்பான்னு கேட்க கார்த்திக் சிரிச்சுட்டே சம்மதம் சொல்ல ரேவதி கார்த்தியோட மடியில் படுத்துட்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க. மறுபக்கம் வீட்டுக்கு திரும்பிய சந்திரகலா கார்த்திக் ரேவதி தொடர்பான உண்மையை சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. சந்திரகலா சொல்ல போகிற தகவல் வீட்டில் புதிய பிரச்சனையை உருவாக்குமா? கார்த்திக் ரேவதியோட நெருக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்தால் என்ன நடக்கும்? சந்திரகலாவோட திட்டம் வெற்றி பெறுமா, இல்லை கடைசி நேரத்தில் ஏதாவது திருப்பம் ஏற்படுமா? இந்த பரபரப்பான கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்ள தவறாமல் கார்த்திகை தீபத்தை பாருங்கள்.